பண்ணைப்புறம் என்பது இந்த கிராமத்தின் பெயர். இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999. கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 999 என்ற எண்ணிக்கை கூடவே இல்லை. யாராவது ஒருவர் புதிதாக வந்தாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ கிராமத்தில் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விடுவார்கள். இதனால் மிரண்டு போன கிராம மக்கள் புதியவர்கள் யாரையுமே ஊருக்குள் அனுமதிப்பதில்லை. தாய்மையடைந்த பெண்கள் வெளியூருக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் செய்ய ஒருவரை அனுப்பியது. தெரியாமல இப்படியா காக்க வைக்கிறது? நீ இப்ப வருவேன் அப்ப வருவேன்னு 3/4 மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா பண்றது? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்ப போறாங்க. புள்ளி கூடுதுன்னு கூடி பேச வர சொன்னாங்க. சுருக்க வந்துடலான்னு தான் போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது விடிய விடிய பேசினாலும் முடியாத சங்கதின்னு. ஆமாங்கிற நீயா வரல தலையிலையா? நான் வந்து என்ன பண்றது? பஞ்சாயத்து பேசுறவங்களுக்கு என்ன பிடிக்கலையே. அடாடா, பேச்சுவாக்கில ஜோக்கரை போட்டுட்டேன். சரி, அப்புறம் என்னதான் முடிவாச்சு? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்புனா வரக்கூடாதுன்னு கதை உடைக்க நம்மால முடியுமா? வர்ற ஆளு வரட்டும், நம்ம வழக்கப்படி மிரட்டி வண்டி ஏத்துற வேண்டியதுதான். வர்ற ஆளு ஒரு நாளையில போனா என்ன, ஒரு வாரத்துல போனா என்ன? புள்ளி கணக்கு கூடுனதுதான். அதுதான் இல்ல. வர்ற ஆளு போற வரைக்கும் உள்ளூர்காரன் ஒருத்தன் தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கணும்னு முடிவா இருக்கே. எந்த மடை அந்த முடிவு கொத்துக்கிட்ட? நம்ம பிச்சைமுத்து பையதான். ஏண்டா பிச்சைமுத்து, உன் புத்தி களை எடுக்க போச்சா கதிரை இருக்க போச்சா? கோட்டை வாசல்ல போய் படுக்கிறதுக்கு நீ ஏண்டா ஒத்துக்கிட்ட? எல்லாரும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு தப்பிச்சுக்கிட்டு குப்பமா கிழவிய மாட்டி விட பார்த்தாங்க. உடனே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கோ. என்ன பண்ண சொல்ற? அந்த கிழவிக்கு பகல்லே கண்ணு தெரியல. எதிர்த்தாப்புல வர எருவு மாட்டை பார்த்து என்ன தலையாரி மகனே பேசாம எங்க போறேன்னு கேக்குது. அது எதிர்த்து போய் என்ன பண்ணுமா? அதுக்காக நீ விளையாட்டா ஒத்துக்கிட்ட. வர்றது சர்க்கார் ஆளு, அவரை சுழுவா ஒண்ணு கலக்க முடியாது, தெரிஞ்சுக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. வர்ற ஆளுக்கு 2 நாள் தவணை கொடுக்கறேன். அதுக்குள்ள போகல மாறுகை வாங்கி இந்த மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன்னு மயில் வாகன முதலாளி சொல்லி இருக்காரு. வெறும் ஜம்பம் விளக்கெண்ணை கேடுன்னு எதுக்கு அப்படி எல்லாம் பேசணும்? என்ன பேசி என்ன? ஒரு பயலுக்கு ரோஷம் வர மாட்டேங்குது. சர்க்காரை எதிர்த்தா கரண்ட் கிடைக்காது, தண்ணி கிடைக்காதுன்னு நமக்கே காது குத்த பாக்குறானுங்க. யாரடி இவ? இவ்வளக்கா குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ண அரசாங்கத்துல அனுப்பி வச்சிருக்காங்க. மூக்கு முடியுமா இருக்கா? யாரு வீட்டுக்கு சக்கரத்திய வர போறாளோ? என் பேரு சோலையப்பன். ஊர்ல எல்லாரும் என்ன சவுடான்னு கூப்பிடுவாங்க. உன் சிவப்புறானு எனக்கு தேவையில்லை. என்னமோ சொல்லுங்க நீ. அது ஊரு ரொம்ப பொல்லாததுமா. உன்னை பார்த்தா பச்சை பிள்ளையாட்டம் இருக்கு. இந்த ஊர்ல 999 பேர் தான் இருக்குனுங்கிறது இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது இல்ல. 300 வருஷத்துக்கு முந்தி வந்த சாபம். சாபம் இருந்தா இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, பேசாம வேலையை மாத்திட்டு வேற ஊருக்கு போயிரு. இல்லாட்டி உனக்கு முந்தி வந்தவங்க ஊர் கட்டுமானத்தை மீறினதுனால எப்படி செத்தாங்களோ அப்படி நானும் சத்துருவேங்கிறியா? தோடு, உனக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு? சின்ன வயதுல நிறைய தவிடு திம்பனா. இப்போ அதான் திங்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாட்டுல சந்திரனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. நீ என்னடானா சாபத்தை பத்தி பேசுற? எங்க அப்பா கருப்பு சட்டுக்காரரு, சுந்தரராஜன்னு பேரு. சாகர் வரைக்கும் மூடத்தனங்களை எதிர்த்து போராடிட்டே இருந்தாரு, தெரியுமா? இனிமே வேலை விஷயத்தை தவிர ஏதாவது பேசினா டிரான்ஸ்பர் எனக்கு வராது, உனக்கு வரும். புரிஞ்சுதா? போ போ. இந்தாடா. வரமா? ஏண்டா இப்படி திருக்கான்னு முடிச்சு விட்டு போனா நாங்க எப்படிடா நிம்மதியா இருக்கிறது? போயிட்டு வரேன்னு தைரியமா தான் சொல்ல. இவ ஒரு தவச கட்ட முண்ட. எதுக்கடி சிரிச்ச? ஆவடக்கா தண்ணிக்கு போறப்போ முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லும், அத நினைச்சு சிரிச்சேன். அடி பொடி இவள, அந்த கதையை அவளுக்கு சொன்னது நான் தானே. அம்மா, அந்த கதையை எனக்கு சொல்லவே இல்லையே. ஏட்டையா கொஞ்சம் நில்லுங்க. ஏட்டையா அரா சிக்காலக்காரனா? என்ன அப்படி சந்தேக மாதிரி அலையிற? ஊர்ல புள்ளி கூடிருச்சுன்னு என்ன கோட்டை வாசல்ல படுக்க சொல்லிருக்காங்க. தாவடி நீ தானே ஒத்துக்கிட்ட, இப்ப எதுக்கா புகார் பண்ற? புகார் பண்ணல ஏட்டையா, சர்க்கார் அனுப்பிச்ச பொண்ணு உங்க இடுப்பு வர கட்டிக்கிட்டு தாம் தோன்னு மிரட்டினா போதும், ஊரை விட்டு மாத்திக்குவா. என் படப்பே கிடுக்கிறியா? அவளும் சர்க்கார் ஆளு, நானும் சர்க்கார் ஆளு, எப்படி மிரட்டுறது? ஏட்டையா இத வழி பண்றேன்.
மத்திய சர்க்கார்ல சொல்லி எப்படி ஏற்பாடு செய்யறேன். அந்த பிச்சமுத்து பயலுக்கு நீதான் உதவி செய்யணும். அவனை ரோட்ல பார்த்தேன், பாவமா இருந்துச்சு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உனக்கு சொல்லியா தரணும்? எனக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்லாம போச்சு. அம்மாடி இன்னொரு தோசை. மண்டா உடையற மாதிரி சமாச்சாரத்தை சொல்லிருக்கேன், யோசிக்க வேண்டாமா? நீ 2 தோசை சுட்டு போடியா. இன்னும் 3 தோசைக்கு தான் மாவு இருக்கு, அதுக்குள்ள யோசிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். பஞ்சவர்ணம் புதுசா வந்திருக்க பொண்ணை பத்தியா கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம ஆரவள்ளி மாதிரி நெஞ்சு தூக்கிட்டு தெரியல. அந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்தாதான் இந்த ஊருக்காரங்க நெருங்க மாட்டாங்க. இல்லைன்னா படுக்கிற பாயில பங்கு கேட்டு வந்துருவானுங்க. நான் நம்ப மாட்டேன். நான் மயில் வாங்கினதுக்கு 2ஆம் தரமா வந்த கதையை சொல்றேன். அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். தாய்மா, நீ இப்ப பாக்குற பஞ்சவர்ணத்துக்கும் அப்ப இருந்த பஞ்சவர்ணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த பஞ்சவர்ணம் ரொம்ப பயந்தவ, ரொம்ப நல்லவ. அவளுக்கு பாபுன்னு ஒரு அத்தமாக இருந்தான். இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஊருலா சுத்திட்டு இருப்பீங்க? ஏதாவது கடை தண்ணி போட்டு பணம் காசு சேர்த்தாதானே நாம கல்யாணம் பண்ணிக்க முடியும். உண்மைதான் பஞ்சவர்ணம். கையக்கடை போடணும்னா அதுக்கும் பணம் வேணும் இல்ல? அந்த பணத்துக்கு தான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் ஏன் அவசரப்படுறேன்னா, இந்த ஊருக்காரங்க ஒரு மாதிரி, அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? அவங்களும் நம்ம மாதிரி மனுஷன் தானே. நம்ம மாதிரி மனுஷன் தாங்க, ஆனா நம்ம மாதிரி ஏழை இல்லையே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பஞ்சவர்ணம், நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடை போடணும்னு யார்கிட்டயோ பணம் கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனா ஒருத்தர் கேட்காமலே தர்றேங்கிறாரு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சாமியை பத்தியே சந்தேகப்படுவேன், மனுஷன் எங்க நம்ப போற? எனக்கு பணம் தரேன்னு சொன்னது சாதாரண ஆள் இல்ல, நீ பணக்காரரு, மயில் வாங்கணும். என்ன தகச்சு போயிட்ட? இன்னும் சந்தேகமா இருக்கா? இப்ப தாங்க சந்தேகமா ஜாஸ்தி ஆகுது. பஞ்சவர்ணம், நாளைக்கு முகூர்த்த நாளா இருக்குன்னு சொன்னாங்க. மயில் வாகனத்துக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து இன்னும் பணம் வரலையா? இன்னைக்குள்ள வந்துடும் சொன்னாரு. பணம் வந்ததும் முதல்ல நம்ம கல்யாணம், அப்புறம் தான் கடை ஆரம்பிக்கலாம். ஏங்க, கடை ஆரம்பிக்க முதல்ல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை 2ஆவது வச்சுக்கூடாதா? முடியாதுமா, முடியாது. எத்தனை நாளைக்கு தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? முதல்ல கல்யாணத்தை பண்ணி உன் கன்னத்தில் ஒண்ணு கொடுத்துட்டு தான் மற்ற சமாச்சாரம். போயிட்டு பார்த்துட்டு நேரமா வந்துடுவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். ஒருவேளை கோட்டை வாசல மாட்டிட்டாரோ? நீ சொன்னது சரியா போச்சு. அந்த மயில் வாகன என்னை மோசம் பண்ணிட்டான். பணம் கிடைக்கலன்னு கொஞ்சம் நகைகளை கொடுத்து அடகு வச்சு வாங்கிக்கன்னு சொன்னான். நானும் நெசன்னு நம்பி கடையில போய் அடகு வச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் மோசம் பண்ணிட்டான். நான் நகைகளை திருடிட்டேன்னு போலீஸ்ல புகார் வேற கொடுத்துட்டான். பஞ்சவர்ணா, நீ தைரியமா இருக்கு, நான் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுறேன். இப்ப என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காகத்தான் நான் அவனை உள்ள தள்ளினேன். நீ எனக்கு சொந்தமானாத்தான் அவன் வெளியே வருவான். பஞ்சவர்ணம், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு.
நீ உள்ள போறியா இல்ல அவன் உள்ளேயே இருக்கட்டுமா? என்ன நல்லதுன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. பஞ்சவர்ணம் கதவத்தர பஞ்சவர்ணம் நம்ம கல்யாணத்துக்காக மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஞ்சவர்ணம் கதவத்தர. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பாபு, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனைவி அமைத பாக்கியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. சாகக்கூடாது. இந்த மாதிரி கொடுமை இந்த ஊர்ல இனிமே நடக்கவே கூடாது. உன்னை கெடுத்த மயில் வாகனத்தை பழிக்கு பழி வாங்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும், கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும், கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் பாபுவை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ. ஐயோ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்க தெரியாம எல்லாரும் உன்னை சகுனி சகுனின்னு சொல்றாங்களே. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வா.